63 நாயன்மார்களின் வரலாறு. தண்டியடிகள் நாயனார். தண்டியடிகள் நாயனார் திருவாரூரில் பிறந்தவர். இவ்வடியாருக்கு பிறவியிலேயே கண்கள் தெரியாது. திருவாரூர் மேற்கு பகுதியில் அமைந்து உள்ளது கமலாலயம் திருக்குளம். தண்டியார் இறைவனை வணங்கி ஐந்தெழுத்தை சொல்லிக்கொண்டு கோவிலை வலம் வருவார். கமலாலய குளம் அடியவர்கள் குளிப்பதற்கும் பெருமானுக்கு தீர்த்த குளமாகவும் இருந்தது. சமணர்கள் இக்குளத்தை ஆக்கிரமிக்க தொடங்கினர். இதனால் குளத்தின் அளவு குறைந்தது. இக்குளத்தை முன்போல் தோண்டி விரிவாக்க எண்ணினார். இச்செயலை செய்வதற்காக குளத்தை அகலமாக்கும் குழிவாயில் ஒரு தறியை நட்டார். குளக்கரையில் ஒன்றை நட்டார். இரண்டையும் கயிற்றால் இணைத்தார். குளத்தில் இறங்கி மண்ணை வெட்டி எடுத்து கயிற்றை பற்றி ஏரி கரையிலே போடுவார். உடல் பணி செய்யும் போது உள்ளம் ஐந்தெழுத்தை ஓதியது. இவ்வாறு நாள்தோறும் தண்டியடிகள் குளத்தினை தோண்டக் கண்ட சமணர்கள் அவரை அடைந்து, மண்ணை தோண்டினால் சிற்றியர்கள் இறந்துவிடும், அவற்றை துன்புறுத்த வேண்டாம் என்றனர். தண்டியடிகள் இது சிவனுக்குரிய திருப்பணி என்றார். நாங்கள் சொல்வது காதில் விழவில்லையா? கண்தான் தெரியவில்லை, காதுமா கேட்கவில்லை என்றனர் சமணர்கள். எனக்கு கண் தெரிந்தால் என்ன செய்வீர்கள் என கேட்ட தண்டியடிகளிடம், நாங்கள் இந்த ஊரில் இருக்க மாட்டோம் என கூறி தண்டியடிகளிடம் இருந்த மண்வெட்டியையும் கூடையையும் பிடுங்கி எறிந்தனர். தண்டியடிகள் சிவபெருமான் முன் சென்று, ஐயனே, இன்று சமணர்களால் அவமதிக்கப்பட்டு வருந்தினேன். இவ்வருத்ததை தீர்த்தருள வேண்டும் என முறையிட்டு தமது மடத்திற்கு சென்றார். இன்று பணி செய்ய முடியவில்லையே என்ற வருத்தத்தால் அழுது கொண்டே உறங்கினார். அன்றிரவு இறைவன் அவரது கனவில் தோன்றி, தண்டியடிகளே, உன் மனக்கவலை வேண்டாம். உன் கண்கள் நாளை ஒளி பெறும். உன்னை இழிவாக பேசியவர்கள் ஒளி இழப்பர். அஞ்சாதே என கூறி மறைந்தார். சோழ மன்னன் கனவில் தோன்றி, எம் தொண்டன் நமக்கு குளம் வெட்ட சிலர் அப்பணிக்கு இடர் செய்து இழிவுபடுத்தியுள்ளனர். அதை சரிசெய்க என்றார். வேந்தன் பொழுது புலர்ந்ததும் தண்டியடிகளை காண சென்றான். அவர் நிகழ்ந்தன சொல்ல கேட்டு சமணர்க்கும் தண்டிக்கும் இடையே நிகழ்ந்த அவ்வழக்கை தீர்க்க எண்ணினான். சமணர்களை அழைத்து அவர்கள் கருத்தை அறிந்து கொண்டான். வேந்தன் தண்டியடியாரை நோக்கி, சிவனடியாரே, நீர் சிவனருளால் கண் பெறுதலை காட்டுவீராக என்றான். அது கேட்ட தண்டியடிகளார், தான் சிவனுக்கு அடியேன் என்றால் இன்று என் கண்கள் ஒளி பெற்று சமணர்கள் தங்கள் கண்களை இழப்பர் என்று சொல்லி குளத்தில் மூழ்கி கண்ணொளி பெற்று எழுந்தார். அங்கிருந்த சமணர்கள் கண் ஒளி இழந்து வழி தெரியாமல் தடுமாற்றம் முற்றனர். மன்னன் சமணர்களை பார்த்து, நீங்கள் ஒப்புக்கொண்டபடி திருவாரூரை விட்டு வெளியேறுங்கள் என்றான். தண்டியார் நாளும் சிவனடி வணங்கி ஐந்தெழுத்தை ஓதி வழிபட்டு இறைவன் அடி சேர்ந்தார். செங்கன் விடையார் திருக்கோயில் குடபால் தீர்த்த குளத்தின் பாங்கு எங்கும் அமணர் பாழிகளாய் இடத்தால் குறைபாடு எய்துதலால் அங்கு அந்நிலைமை தனை தண்டி அடிகள் அறிந்தே ஆதரவால் இங்கு நான் இக்குளம் பெருகக் கல்ல வேண்டும் என்று எழுந்தார். குழிவாய் அதனில் குறிநட்டு கட்டும் கயிறு குளக்கரையில் இழிவாய் புறத்து நடுத்தறியோடு இசையக் கட்டி இடைத்தடவி வழியால் வந்து மண் கல்லி எடுத்து மறித்தும் தடவி போய் ஒழியா முயற்சியால் உய்த்தார் ஓதும் எழுத்தஞ்சுடன் வைப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர்.